தாய்மார்களே, நடைபெற இருக்கிற நாடாளுமன்றத்தினுடைய தேர்தலில் உங்களின் பொன்னான வாக்குகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடியாரின் ஆசையோடு நிறுத்தப்பட்டிருக்கிற அருமை சகோதரர் பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்களுக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை தாழ்வணிந்து வழங்கி கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு முன்னாலே நீங்கள் வாக்கு போட்டு வெற்றி பெற்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இந்த பகுதி பாதிக்கப்பட்ட கடுமையாக சுனாமி வந்த போதும் சரி, வெள்ளம் வந்த போதும் சரி, புயலடித்த போதும் சரி, இந்த பகுதி மக்களை திரும்பி கூட பார்க்கவில்லை என்பதை அவர் இங்கே சொன்னார். நாங்கள் தான் செய்தோம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி தான் இவர்களுக்கு துணையாக இருந்தது என்று சொன்னார். அந்த கட்சியின் சார்பிலே தான் இப்போது பெரும்பாக்கம் ராஜசேகர் அவர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார். திமுகவினர் பொய்யே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எதை எடுத்தாலும் பொய் தான், பொய்யை தவிர உண்மையே பேசுவதில்லை. தேர்தல் அறிக்கையிலே சொன்ன 525 வாக்குறுதி எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றவில்லை. அதில் ஒன்னே ஒன்று, மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய். அந்த 1000 ரூபாயை கூட அந்த எடப்பாடியார் அவர்கள் 2 வருஷமா கூட்டம் போட்டு பேசி அறிக்கை கொடுத்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்து எல்லாம் பண்ணி அதுக்கு பிறகு 1000 ரூபாய், அந்த 1000 ரூபாயை கூட தகுதி நிர்ணயம் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. எல்லா பெண்களுக்கும் கொடுக்கல. இப்படி 1000 ரூபாயை கொடுத்துட்டு காலையில் 1000 ரூபாய் வருது, சாயங்காலம் 6 மணிக்கு நேர டாஸ்மாக்கு போகுது. அந்த 1000 ரூபாய் இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு வாங்குற மாதிரி வாங்கிட்டாங்க. இதெல்லாம் தெரியாம ஏமாந்து போய் நம்ம எல்லாம் வாக்களிச்சு திமுகவை உட்கார வச்சுட்டோம். தயவு செய்து பெட்ரோல் விலையை குறைப்போம்னாங்க, டீசல் விலையை குறைப்போம்னாங்க, கேஸ் விலையை குறைப்போம்னாங்க, மானியம் தருவேன்னாங்க. எதுவுமே திமுக ஆட்சியில் செய்யல. ஒன்னே ஒன்று, அவங்க வளர்ந்துருக்கிறாங்க, அவ்வளவுதான். அதை தவிர எதுவும் செய்யல. இந்த லட்சணத்தில்